இப்ப இதே டிடிவி தினகரன் சொல்றாரு, அதாவது ஜெயலலிதா அம்மா சிஎம்மா இருக்கும்பொழுது உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட் எல்லாம் நாங்க வந்து படிச்சு பார்த்து கிழிச்சு போட்டுருவோம். கேவலமா இருக்கும். இபிஎஸ் பத்தி, எஸ்பி வேலுமணி பத்தி, இபிஎஸ் கூடாரத்துல இருக்கிற எல்லா முன்னாள் அமைச்சர்களை பத்தி ரிப்போர்ட் வரும். அதெல்லாம் படிச்சு பார்த்து நாங்க கேவலமா சிரிச்சுட்டு கிழிச்சு போட்டுருவோம் அப்படின்றாரு. இதெல்லாம் என்னதான் ரிப்போர்ட் வரும்? அது பொய். பொய்யா? பொய். பொய்யா இருந்தா இப்படி ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவன் சார் அவனுக்கு என்ன சார், அவன் பயங்கரமான ஃப்ராடு சார். 420 என்னவே அவன் தான் சார். டிடி தினகரன் 420 இல்லைன்னு நிரூபிக்க சொல்லுங்க. அவன் சொத்து என்ன சார்? 1980 அவனுடைய சொத்து என்ன, இப்ப என்ன சொத்து சொல்லுங்க பார்க்கலாம். என்டிஏல இருந்தான், ஏன் என்டிஏ விட்டு வெளியே வந்தான்? இபிஎஸ் வந்து ரொம்ப எங்களை துரத்தணும் அப்படின்னு கங்கணம் கட்டினாரு, அதனாலதான் வெளியே வந்துட்டோம். அப்படின்னு என்ன துரத்தினாரு? அவர் ஏதாவது சொன்னாரா? ஒரு வார்த்தை விட்டாரா? சரி, இவ்வளவு ஒரே ஒரு வார்த்தை விட்டாரா? டிடி தினகரனை பத்தியோ ஓபிஎஸ் பத்தியோ இவங்க தான் வெளியே பேசின்னு இருக்காங்களே தவிர எடப்பாடியார் ஒரு நேரமும் அந்த அமைதிக்கான காரணம் என்ன? செங்கோட்டையன் இவ்வளவு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு, டிடிவி தினகரன் இவ்வளவு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு, ஓபிஎஸ் இவ்வளவு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆனா எதுக்குமே இபிஎஸ் வந்து எதுவுமே வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுக்கு ஒரே கருத்து, ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். பயந்துட்டாரு இபிஎஸ். இல்ல அதான், காய்க்கிற மரத்துல தான் கல்லடிப்படும். ஒரு செடி நிறைய காய் இருந்ததுன்னா 4 காய் விழாதான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கல்லடிப்பான். புரியுதுங்களா? அதிமுக பெரிய ஆலமரம் மாதிரி பெரிய மரம், கடல் மாதிரி தொண்டர்கள் இருக்காங்க இந்த கட்சியில.